உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேனேஜர் தான் கால் பண்றாரு, அட்டெண்ட் பண்ணவா? அட்டெண்ட் பண்ணு. ஸ்பீக்கர்ல போடு. மேடம், வெற்றி சார் கால் பண்ணி சொன்னாரு. அவரே சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்க ஃபைல் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு. கண்டிப்பா லோன் ப்ராசஸ் ஆயிடும். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தைரியமா சொல்லுங்க, பிசினஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. Thank you sir, thank you so much. ஆல் தி பெஸ்ட் மேடம். கட் பண்ணு. அப்பா பேபி கேசவா, ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. நான் சொன்னல லோன் கண்டிப்பா அப்ரூவ் ஆகும்னு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுல. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உன்னை வேலை இல்லாதவன் யாராவது சொல்லட்டுமே, அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். கேசவா, என்னாச்சு? ஏன் ஃபீல் பண்ற? இல்ல பேபி, நீ அவ்வளவு வசதியா வளர்ந்த பொண்ணு, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்போ எனக்காக லோன் ரெடி பண்ணி என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற. என்ன கேசவா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காதல் எப்பவுமே சில விஷயங்களை செய்ய வைக்கும். இது என் கடமை கேசவா. தேங்க்யூ பேபி, தேங்க்யூ ஸோ மச். என்னங்க, பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணீங்களா? எங்க கவிதா, ஃபோன் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். எடுக்கலன்னா என்ன, அப்படியே விட்டுருவீங்களா? நமக்கு தானே காரியம் ஆகணும். நாம தான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கணும். இரு, புலம்பாத. பண்ணுங்க. ஹலோ சார், நான் ரகுவரன் பேசுறேன் சார். ஹோம் லோன் விஷயமா வந்திருந்தேனே சார். ஆமா, சொல்லுங்க சார். சார், லோன் என்ன சார் ஆச்சு? நானும் 2-3 தடவை ஃபோன் பண்ணேன், நீங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. முக்கியமான வேலையில இருந்தேன் சார். ஆஹா. உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆயிருக்கு, பார்க்கலாம். என்ன சார் பார்க்கலான்னு சொல்றீங்க? எவ்வளவு நாள்ல சார் சாங்ஷன் ஆகும்? தெரியல சார், கொஞ்சம் டிலே ஆகும். ஏன் சார், என்னாச்சு சார்? நான் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொடுத்துட்டேனே சார். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்க, ஆனா ஷூரிட்டி இல்லையே. சார், இப்படி சொன்னா எப்படி சார்? நான் சேலரி ஸ்லிப் கொடுத்துருக்கேன், என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சார். நான் இஎம்ஐ எல்லாம் ஒழுங்கா கட்டிடுவேன் சார். சார், நான் ஏற்கனவே பைக் லோன்லாம் எடுத்து இஎம்ஐ எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு வரேன் சார். பைக் வாங்கி இஎம்ஐ கட்டுறதும் வீட்டு லோன் இஎம்ஐயும் ஒன்னா சார்? பெரிய அமௌண்ட் சார். அதனால ஷூரிட்டி போடுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உடனே வேலை முடிஞ்சிடும். இல்லன்னா கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். இல்ல சார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன். சார், லோனை வாங்கி கட்ட போறதுன்னா நான் எதுக்கு ஷூரிட்டி காலை கூட்டிட்டு வரணும்? அந்த ஆளை பணம் கட்ட போறேன். இங்க பாருங்க, அவங்க தான் அவங்க ரூல்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு இப்படி கோவப்பட்டா வேலைக்கு ஆகுமா? யாருக்குமே தெரியாம முடிக்கலான்னு பார்த்தா இந்த மேனேஜரே தம்பட்ட அடிச்சிருவார் போல இருக்கே. இப்ப என்ன கவிதா பண்றது? ஷூரிட்டிக்கு ஒரு ஆளை பிடிக்கணும், நான் எங்க போய் தான் தேடுவேன்? சரி, இப்போ ஆபீஸ் கிளம்புங்க, யாருன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க. இப்ப கிளம்புங்க, லேட் ஆயிட்டு இருக்கு. லஞ்ச் பேக். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.